வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஹீரோ ஸ்பெண்டர் பிளஸ் வண்டி BS6 மாடலு. வண்டி என்ன ப்ராப்ளம்னா சாவியை ஆன் பண்ணாலே செல்ஃப் ஒர்க் ஆகுது. இது நிறைய ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணியிருப்போம். இது வந்து ஷோரூம்ல கொண்டு போயிருக்காங்க. ஷோரூம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈசிஎம் தான் மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இவரு அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியும் அப்படியே போட்டுட்டாரு. வண்டி வேலையும் பார்க்கல. இப்போதான் எடுத்து நம்ம வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கோம். நம்ம ஈசிஎம்முக்கு எல்லா லைன் எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்தோம். லைன் வருது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இது செல்ஃப் வந்து அதாவது இந்த மாடல் வண்டி வந்து எர்த்தில் வந்து ஒர்க் ஆகும் செல்ஃபு. அது வந்து கண்டினியூவாக வந்து ECUக்கு வந்து எர்த்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்மளும் கண்டுபிடிச்சோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் அவங்க ECM தான் ப்ராப்ளம் சொன்னோன்னா நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாக ECMல இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கும் லேட்டாகவும் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா இந்த வந்து செல்ஃப் சுவிட்ச் தான் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணோன்னு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருது. இது வந்து செல்ஃப் சுவிட்ச் தான் ப்ராப்ளம். நம்ம இந்த செல்ஃப் சுவிட்சில் ஏன் நம்ம அதை இதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலைன்னா செல்ஃப் இந்த சுவிட்ச் இதான் பழைய சுவிட்ச் அமுக்கணுன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிருது. எவ்வளவு ஸ்பீடா ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. அதனால நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரு ஐடியாவே கிடையாது, இதான் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம இந்த செல்ஃப் சுவிட்சை உள்ள வந்து கலட்டி பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த செல்ஃப் சுவிட்ச் இவ்வளவு நீளத்துக்கு வெளியில இருக்கணும். இது வந்து ரிட்டர்ன் ஆகல. நம்ம இப்ப பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு, செல்ஃப் ஒர்க் ஆகுது. இதே இந்த சுவிட்சை வெளியில இழுத்து விட்டுட்டு பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருச்சு. இது வந்து வெறும் சுவிட்ச் தான் ப்ராப்ளம். ஒரு 90 ரூபா தான். இந்த சுவிட்சை இப்படியே சுவிட்ச் கிட்ட மாத்தினோம்னா ஒரு 350 ரூபா 400 ரூபா வரும். நம்ம அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒரு சுவிட்ச் தான். இப்போ இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோக்கு உள்ள சுவிட்ச், வெறும் 90 ரூபா தான். இந்த சுவிட்சை அப்படியே அந்த இடத்துலயே அப்படியே ஃபிட் பண்ணிட்டு இந்த லைன் ஒர்க் வந்து ஓல்டு மாடல் அந்த பழைய சுவிட்ச் கிட்லயே நம்ம இதுல கட் பண்ணிட்டு இதுலயே லைன் கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டோம்னா நம்ம பழைய மாடல் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் அந்த எந்த ஒரு ட்ரபிளும் வராது. இது ஒருவேளை அந்த ஸ்ப்ரிங் கட் ஆனாலுமே இது அப்படியே உள்ள நின்று ப்ரெஸ் பண்ணி நின்று அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்கிறோம். இதே மாதிரி அந்த பழைய மாடல் மாதிரி ரிட்டர்ன்லாம் ஆகாது. இது ஈஸியாக கண்டும் பிடிச்சிக்கலாம். நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே மாட்டலாம். இது கட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிட்டு டேப் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ஃபிட் பண்ணியாச்சு. அப்படியே வண்டியிலே வந்த மாதிரியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. இப்போ வந்து சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பக்கா சூப்பரா ஒர்க் ஆயிருச்சு. ஓகே, இப்படி பார்த்தோம்னா கஸ்டமருக்கும் திருப்தியாகவும் இருக்கும், பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வீடியோ. வேற எதுவும் சந்தேகங்கள் குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன்.